அதிகாலை 1:15 மணிக்கு சாப்பாட்டு மேசையை சுற்றி தாளமான விரைவான காலடி சத்தத்தை நான் கேட்டேன். என் அம்மா மாடியில் ஒரு அறையிலும் என் சகோதரன் ஹெர்மன் இன்னொரு அறையிலும் தூங்கிக் கொண்டிருந்தனர். தாத்தா பரன் மேல் இருந்தார். குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தேன். துண்டால் பரபரப்பாக உடலை துடைத்துக் கொண்டிருந்த போது காலடி சத்தம் கேட்டது. அந்த காலடி ஓசை மேசையை சுற்றி சுற்றி வந்தது. குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒரு பலகை மிதிக்கப்படும் போது கீச்சிட்டது. பயணத்திலிருந்து திரும்ப வரவிருந்த என் அப்பாவோ அண்ணனோ என்று நினைத்தேன். பிறகு திருடனோ அல்லது பேயோ என்று சந்தேகம் வந்தது. நான் ஹெர்மன் அறைக்கு பதுங்கிச் சென்றேன். சிஸ், கீழே ஏதோ இருக்கிறது. நாங்கள் ஒன்றாக கேட்டோம், ஆனால் சத்தம் இல்லை. ஹெர்மன் என்னை சந்தேகமாக பார்த்தான். அவன் படுக்கைக்கு திரும்ப விரும்பினான், ஆனால் நான் அவன் கையை பிடித்து தடுத்தேன். உடனே காலடி ஓசை மீண்டும் தொடங்கி ஓடும் மனிதனைப் போல சாப்பாட்டு மேசையை சுற்றி வந்தது. சத்தம் எங்களை நோக்கி மாடிப்படிகளில் ஏறி வந்தது. ஹெர்மன் தன் அறைக்கு ஓடினான். கதவை ஓங்கி சாத்தினான். நான் மாடிப்படி உச்சியில் இருந்த கதவை ஓங்கி மூடி என் முழங்காலை வைத்து அழுத்தினேன். என்னடா பண்றீங்க பசங்களா? கீழே அப்படி என்ன ஓட்ட மாட்டோம்? திருடர்களா? நான் அம்மாவுடன் இருப்பேன், அவள் உற்சாகமாக இருக்கிறாள் என்று என்னுடன் வரச் சொன்ன போது ஹெர்மன் கூறினான். ஓரடி கூட நகர வேண்டாம், போலீஸுக்கு போன் செய்வோம். அம்மா படுக்கையறை ஜன்னலை திறந்து ஷூவை எடுத்து இரு வீடுகளையும் பிரித்த கண்ணாடி பலகையை உடைத்தாள். ஓய்வு பெற்ற செதுக்குபவர் பாட்வெல் அவரது மனைவி தங்கியிருந்த படுக்கையறைக்குள் கண்ணாடி சில்லுகள் சிதறின. பாட்வெல் ஐயா எளிதில் பயப்படும் சுபாவம் கொண்டவர். திருடர்கள் இருப்பதை அம்மா எப்படியோ அவருக்கு உணர்த்தினார். பாட்வெல் புரிந்து கொண்டு போலீஸுக்கு அழைத்தார். போலீஸ் விரைவிலே வந்துவிட்டது. கதவை திறங்கள், நாங்கள் தலைமையகத்திலிருந்து வந்தவர்கள். கதவை திறக்க முடியாததால் உடைத்து நுழைந்தனர். நீங்கள் யார்? இங்கே வசிக்கிறேன். 2-3 பேர் சத்தம் போட்டு கதவுகளை சாத்தினார்கள். விசித்திரமாக உன் ஜன்னல்களும் கதவுகளும் உள்ளே பூட்டப்பட்டிருந்தன. கீழே இருந்த போலீசார் வரவேற்பறையை சல்லடை போட்டு தேடினர். அவர்களுக்கு சந்தேகப்படும்படியாக எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் திடீரென மாடியில் இருந்து சத்தம் கேட்டது. அவர்கள் அங்கே சென்றதும் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என் தாத்தா காவல்துறையினர் ஜெனரல் மீடின் படையிலிருந்து தப்பி ஓடியவர்கள் என உறுதியாக நம்பி அவர்களை விரட்ட முனைந்தார். திரும்பி போங்கள் கோழை நாய்களே, உங்கள் நிலைக்கு திரும்பி போங்கள் என்று கத்தினார். எப்பிறகு ஒரு போலீஸ்காரரை தாக்கி இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுத்து காவலர்களை சுட்டான். காவலர்களுக்கு அந்த இரவு ஒரு பெரும் ஃபெரிடர். மேலும் யாரையும் கைது செய்யாமல் அவர்கள் போக மறுத்தனர். மறுநாள் காலை துப்பாக்கியை காவல் நிலையத்துக்கு தருவதாக உறுதியளித்தேன். செய்தி தேடி ஒரு பரபரப்பான நிருபர் வந்திருந்தார். எங்களுக்கு பேய் இருப்பதாக அவனிடம் விளக்க முயன்றேன். ஆனால் அவன் அதை சற்றும் நம்பவில்லை. சுடப்பட்ட இளம் காவல்துறை அதிகாரிக்கு அம்மா வருந்தினார். நாங்கள் அனைவரும் இரவு ஓய்வெடுக்கச் சென்றோம். அடுத்த நாள் காலை எல்லோரும் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். தாத்தா புத்துணர்ச்சியுடன் நகைச்சுவைகளுடன் இருந்தார். திடீர் என்று எங்களை பார்த்தான். நேற்று இரவு அத்தனை போலீஸ்காரர்களும் வீட்டை சுற்றி ஏன் அலைந்து திரிந்தார்கள்? அவர் எங்களை மடக்கிவிட்டார்.